அதாவது வந்து வீட்டில இருந்தே நிறைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணுன்றது தான் என்னோட எண்ணம். அதாவது வந்து நிறைய பெண்கள் வந்து தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க, வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பான முறையில் சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பெண்களாக தேர்ந்தெடுத்து தான் நான் தொழில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மேம் இனிஷியலி அதை சொல்லுங்கள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10,000 இருந்தாலே போதும் சார். கம்மியான ரா மெட்டீரியல் வாங்கி ஃபஸ்ட்டு இனிஷியலாக பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நம்ம கொடுத்து பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வந்து அவங்க சேலை வந்து அதிகப்படுத்திட்டு கொண்டு வர முடியும். இது நிறைய குறைபாடுகள். இதை டெய்லி காலையில் பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா எலும்புகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். இதுதான் நம்ம ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் இந்த இது போடலை. இப்போ வந்து சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், மசாலா பொடி வெரைட்டிஸு, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும், இட்லி பொடி வெரைட்டிஸ் இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா நான் ஃபுட் ஐட்டத்தில் வந்து குளியல் பொடி, சீயக்காய் பொடி அந்த மாதிரியும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் ஃபுட்ஸ். இந்த இடம் இருக்குன்னா மதுரையில் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியோட உரிமையாளர் திருமதி எழில்மதி, அவங்ககிட்ட வந்து கேள்விகள் நம்ம சம்மந்தமாக கேட்க போகிறோம். ஸோ இவங்க இந்த மகிழ் ஃபுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 60+ ப்ராடக்ட்டை வந்து இவங்களே உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. பெண்கள் இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வீட்டிலேருந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த 60+ ப்ராடக்ட்டும் எப்படி உற்பத்தி பண்ணணும், எப்படி விற்பனை பண்ணணும் அப்படின்றத ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ரீசெல்லர்ஸ், அதாவது இவங்க கிட்டேருந்து வாங்கி ஒரு மார்ஜின் வச்சு என்ன பண்ணலாம், விற்பனை பண்ணலாம். அந்தமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ், ரெடி டு குக். அது சம்மந்தமாக நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம் எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 9 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இந்த ஓகே, எப்படி மேம் இந்த பிஸ்னஸ் பண்ணுன்ற ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சமையல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மக்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அப்போ ஹெல்த்தியானா ரெகுலராக பண்ணுறது இல்லாமல் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது சிறுதானியங்களை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணேன். அந்த இதில் தான் வந்து நிறைய ஸ்கூல்களில் குழந்தைகளுக்கு வந்து சிறுதானியங்களை பற்றி அவேர்னஸ் கொடுக்க போகும்போது அவங்க வந்து எங்களால் இப்போ வேலைக்கு போயிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் பண்ண முடியல, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான். இப்போ சத்து மாவில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 60 வகையான ப்ராடக்ட் வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட் நம்மது எல்லாமே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் சார். என்னென்ன கேட்டகரிஸ் மேம் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், மசாலா பொடி வெரைட்டிஸு, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும், இட்லி பொடி வெரைட்டிஸ் இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா நான் ஃபுட் ஐட்டத்தில் வந்து குளியல் பொடி, சீயக்காய் பொடி அந்த மாதிரியும் நம்ம வச்சுருக்கோம் சார். உங்கள் இட்லி பொடி ஐட்டம்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்க? இட்லி பொடியில் வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, முருங்கை இட்லி பொடி, கருவேப்பிலை, முடக்கத்தான், பிரண்டை, இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடில் போட்டும் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ் கொடுத்து வர்றாங்க இல்லையா, அந்த இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கா? ஸ்பெஷல் அப்படின்றது வந்து மில்லட்ஸில் வந்து யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி சத்து மாவு. அது எந்த மாவு மேம்? அது இந்த நம்ம சத்து மாவு இது. ஓகே மேம். இது வந்து குழந்தைங்க எல்லாமே சாப்பிடலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து 27 தானியங்கள் கலந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக. வேறு எந்த ப்ராடக்ட் மேம்? வேறு யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து ஒபிசிட்டி தான். அதில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய கார்ப்பரேட் ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் திரும்பி வெயிட் கூடிடுது அப்படின்னாங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரோட ரெசிபி. நான் பேசிக் சித்தா முடிச்சிருக்கேன். நம்ம ஆயுர்வேதிக் டாக்டரோட ரெசிபி தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே 1 to 2 கிலோ தான் வெயிட் குறைக்க முடியும். இது பாரம்பரிய அரிசிகள், விதை வகைகள், மக்கானா, நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் சேர்த்து பண்ணது. மீனாசியா சீட்ஸு, ஆலி விதை, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்போம். ஹெர்பல் ஐட்டமும் சேர்த்து பண்ணியிருப்போம். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஸ்லிம் அண்ட் ஃபிட் அப்படின்றது. வேற என்ன ப்ராடக்ட் மேம்? இது தவிர பார்த்தீங்கன்னா போன் கேர். லேடிஸ்க்கு வந்து இப்போ 30 வயசுக்கு மேலே மெனோபஸ் ஏற்படுது. அப்போ வந்து எலும்புகள் தேய்மானம், அடர்த்தி குறையும், தேய்மானம் வரும். இப்போ 10 வயசுலேருந்தே குழந்தைகள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு வர்றாங்க. அந்த இதுலேருந்து நிறைய குறைபாடுகள். இதை டெய்லி காலையில் பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா எலும்புகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். இதுதான் நம்ம ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் இந்த இது போடலை. அதனால லேடிஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும், சூப்பராக. இதை வாங்கிட்டு போகிறவங்க ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருதா? ரிப்பீட்டட் வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெய்தல் திருவிழாவில் நாங்கள் ஸ்டால் போட்டிருந்தோம் தூத்துக்குடியில். ஒரு 3 days அங்கே நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 ப்ராடக்ட்டுக்கு பாக்கெட்டுக்கு மேலே இது விற்றது. இப்போ வந்து ரிப்பீட்டாக அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு 20 பாக்கெட் அளவுக்கு வாங்குறாங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ன்னு அர்த்தம்.
இதுக்கு வந்து நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய ஊர்களுக்கு இது கொரியரும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே மேம். சரி, எந்தெந்த ஊர்லேருந்து வந்து உங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறாங்க? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா கூட வாங்குறாங்க. இப்போ வந்து கூர்கான், காஷ்மீர் இங்கேருந்து நம்ம இந்தியா தபால் மூலமாக நம்ம அனுப்பி வச்சுருவோம். இங்கே நார்மலாக இங்கே பெரியகுளம், தேனி இந்த சைடில் இருந்து நம்மகிட்ட வாங்குறாங்க. இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரியகுளத்துக்கு ஒரு பார்சல் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே மேம். இது இல்லாமல் ஃபாரின்ல ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா ப்ராடக்ட்டை? எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ஏஜென்ட் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார். சென்னைக்கு அனுப்பி எந்தெந்த ஊருக்கு விட்டுருவோம். மேம் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்? மலேசியா, சிங்கப்பூர், கத்தார் இந்த 3 நாடுகளுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே மேம். இப்போ உங்கள் ப்ராடக்ட்டை கஸ்டமர் வாங்கிட்டு அவங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா? நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார். அதாவது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இப்போ சத்துமாவு வந்து பையங்க வந்து தேரவே மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா பூஸ்டப் ஆவாங்க. அந்த டாக்டரே வந்து பையன் பரவாயில்லையே வெயிட் கெயின் ஆயிருக்கான் அப்படின்ற அளவுக்கு நம்ம சத்துமாவு வந்து நல்ல சூப்பர் ப்ராடக்ட். அது வந்து குழந்தைகளுக்கு கெயினுக்கு, வெயிட் கெயினுக்கு. ஓகே மேம். நெக்ஸ்ட் என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறதா சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். அதாவது வந்து வீட்டில இருந்தே நிறைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணுன்றது தான் என்னோட எண்ணம். அதாவது வந்து நிறைய பெண்கள் வந்து தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க, வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பான முறையில் சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பெண்களாக தேர்ந்தெடுத்து தான் நான் தொழில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேரடி கிளாஸும் எடுக்கிறேன், ஆன்லைன்லையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுக்குறேன். எல்லாருமே ஒட்டுக்கா படிக்க மாட்டாங்க. அதனால மில்லட்ஸ் ஐட்டம், அதில் வந்து வேல்யூ ஆடட் மசாலா ப்ராடக்ட்ஸு, சிறுதானியங்களில் லட்டு, ரெடி டு ஸ்நாக்ஸ் மாதிரி லட்டு, கார ப்ரீமிக்ஸ் வெரைட்டிஸ் 3மே தனித்தனி கிளாஸஸ். ஒவ்வொன்றுக்கும் மில்லட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5000 சார்ஜ் பண்ணுறேன். 20+ ப்ராடக்ட்டு. மசாலாக்கும் 5000, அதுக்கும் 20+ ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வகையான லட்டு வெரைட்டிஸு, ஒரு 4 வகையான கார ப்ரீமிக்ஸ் வெரைட்டிஸ் சொல்லித்தரோம். அதுக்கு 2500 சார்ஜ் பண்ணுறோம். இப்போ இந்த 3மே சேர்த்து ஒரு ஆள் எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் கன்செஷன்லையும் கொடுக்குறேன் நான். இதில் வந்து நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து கற்றுட்டு தொழிலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெல்லருக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மக்கிட்ட கிளாஸ் எடுத்தவங்களும் வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணியும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே மேம். இப்போ ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த லைசன்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா? அதுவும் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா? அது வந்து நம்ம வந்து எங்கெங்கே பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவோம். அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு A to Z என்ன கைடன்ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இது தவிர MSME சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதுக்கடுத்து GST, தேவைப்பட்ட GST எடுத்துக்கலாம். இப்போ வந்து 49 lakhs வரைக்கும் GST தேவையில்லை சிறுதொழில் பண்ணுறவங்களுக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஜிஎஸ்டி கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இன்சியலுக்கு வந்து நம்ம FSSI மட்டும் எடுத்தால் போதுமானது. அதை எங்கே எடுக்கலாம், யார் மூலமாக எடுக்கலான்ற டீட்டெயில்ஸ்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் சார் இந்த ட்ரைனிங்கில். ஓகே மேம். இப்போ ட்ரைனிங் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களே வந்து உற்பத்தி பண்ணுறான்னு வச்சுங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மேம் இனிஷியலி, அதை சொல்லுங்கள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10,000 இருந்தாலே போதும் சார். கம்மியான ரா மெட்டீரியல் வாங்கி ஃபஸ்ட்டு இனிஷியலாக பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நம்ம கொடுத்து பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வந்து அவங்க சேலை வந்து அதிகப்படுத்திட்டு கொண்டு வர முடியும். நம்ம மூலதனம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ரொட்டேஷன் பண்ணிகிட்டே வரணும். இது தவிர வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போ வந்து நிறைய பிரதமர் அந்த ஸ்கீம்ல எல்லாம் நிறைய லோன்ஸ் கிடைக்குது. 10 லட்ச ரூபா வரைக்கும் எந்த சியூரிட்டியுமே இல்லாமையே கொடுக்குறாங்க. நிறைய மிஷினரிஸ் போட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து நம்ம மெல்லையே போகணும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம டெவலப் ஆகி வந்துட்டோம், நம்ம சக்ஸஸாக வந்துட்டோம்னு சொன்ன பிறகு இந்த மிஷினரிஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம சிரமம் இல்லாமல் இருக்கும். ஓகே மேம். அவங்க ஒரு 6 மந்த் கழிச்சு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் மேம்? 6 மந்த் கழிச்சு தாராளமாக 40-50,000 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். சேலை பொறுத்து. அதாவது வந்து ஒரு அவங்க சேல் மந்த்லி வந்து 4 lakhs வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கிறதே வந்துட்டு மந்த்லி 8,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ நம்ம ரீசேலர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ இனிஷியலி பே பண்ணிட்டு உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கி அவங்க ரீசேல் பண்ணலாம்? அதாவது இனிஷியலாக ஒரு 3,000க்கு எடுத்துட்டாங்கன்னா ப்ராடக்ட் வாங்கி விற்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 3,000 அதுலேருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா நம்மகிட்ட எந்த விதமான டெபாசிட்டும் கிடையாது. அவங்க தேவைப்படுற பொருளுக்கு நம்ம பில் பண்ணி அனுப்பிடுவோம். அதை அமௌண்ட் போட்டு விட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருட்களை எந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்ப சொல்கிறாங்களோ அதில் அனுப்பி கொடுத்துருவோம். எவ்வளோ மார்ஜின் வச்சு அவங்க விற்பனை பண்ணலாமா? அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மார்ஜின் கொடுக்குறோம். அவங்க வந்து இந்த MRPக்கு அந்த இதில் இருந்து அவங்க ஒரு ரீசனபிள் ரேட் வச்சு கொடுத்துக்கலாம்.
ஓகே மேம். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் எந்த அளவுக்கு மேம் குவாலிட்டியாக இருக்குது? நமது வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறோம். ஒரு ஆரோக்கியமான முறையில் இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட இருந்தால் நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்கி பண்ணுறோம். அதனால பிறந்த 8 மாத குழந்தைகள்ல இருந்தே நம்ம ப்ராடக்டை கொடுக்க முடியும். அந்த சத்து மாவு இதெல்லாம் 8 மாத குழந்தைகள்லேருந்து சாப்பிட்டுக்கலாம். மதர் ஃபீட் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் சத்து மாவு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பால் சுரப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி எந்தவித கெமிக்கல்ஸ் இல்லாமல் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவேஷன். இது வரைக்குமே வந்துட்டு எந்த விதமான குறைகளும் நம்மகிட்ட வந்தது கிடையாது. அதுதான் இத்தனை 8 வருஷம், நான் 9வது வருஷம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னம்னா எந்த விதமான குறைகளும் இல்லாமல் கஸ்டமர் ஃபீட்பேக்கோடு இருக்கிறதுனால தான் எங்களால் இவ்வளோ பண்ண முடியுது. ஓகே மேம். உங்ககிட்ட ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பர் மந்த் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க? அவங்க வந்து இப்போ வந்து இனிஷியலாக இப்போ பண்ணுறவங்க வந்து 20,000 வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்து 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாவே நான் இந்த கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல் ட்ரெயின் அப் ஆகிட்டு தான் நான் கிளாஸ் எடுக்கணும். இப்போ வந்து நான் எங்கெங்கே படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ், நிஃப்டம் தஞ்சாவூரில் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த இடங்கள்ல போய் படிச்சுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆன பிறகு தான் நான் ஆன்லைன் கிளாஸஸை எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவங்களுக்கு தெளிவான விளக்கங்களோடு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணவங்க இன்றைக்கி வந்து 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மந்த்லி வந்து அவங்க 4 to 6 lakhs வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கூட நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா மேம்? கண்டிப்பாக சார். சுகர் பேஷண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூல சப்பாத்தி மாவு. ஓகே மேம். எடுத்துருவா. ஓகே. ஆவாரம்பூல சப்பாத்தி மாவு, கருப்பு கவுனியில் சப்பாத்தி மாவு, இந்த 2மே சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா வெந்தய களி, அதாவது வெந்தயம் சாப்பிட்டு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து வெந்தயக்களி நம்ம வீட்டில் எப்படி ஆட்டி சுடுறோமோ அந்தளவு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி காம்போவாகவும் நம்மகிட்ட இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் காம்போன்னு இருக்கு, அதுவும் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பேக்கெட் வேணாலும் கஸ்டமர் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு பேக்கெட் வேணாலும் வந்து கொரியர் ஆர்டர் பண்ணிக்கலாம். நேரடியாக மதுரைக்குள்ளே இருக்கவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கிறாங்க. இல்லை நம்ம வெளியூர்காரவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா கொரியர் மூலமாகவும் நம்ம அனுப்பி கொடுத்துடலாம் சார். ஓகே மேம். இப்போ வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவங்க பிஸ்னஸ் பண்ணோன்னா ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆக மாட்டோமான்னு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? இப்போ பெண்கள் எல்லாருமே வந்து தைரியமாக வெளியே வந்துட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் 2 பேருமே வேலை பார்த்தா தான் ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுது. அதாவது உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா 2-3 தடவை அழுத்தி சொல்லுங்கள். கண்டிப்பான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதாவது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்றதை செலக்ட் பண்ணிடுங்க. ஃபுட்டாக இருக்கலாம், நான் ஃபுட்டாக இருக்கலாம், டெய்லரிங் இருக்கலாம். எந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தொழிலை செஞ்சிங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதுக்கான இப்போ வந்து ஃபுட் ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்துட்றோம். இது தவிர உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் நாங்கள் இருப்போம். பெண்கள் பயப்படாமல் வெளியே வந்துட்டாலே போதுங்க, பிஸ்னஸில் சாதிக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். மேம் நேம் வந்து எழில்மதி, பிராண்ட் நேம் வந்து மகிழ் ஃபுட்ஸ். உங்களுக்கு ட்ரைனிங் வேணும், இல்லை ப்ராடக்ட் வேணும், இல்லைனா வந்து ரீசெல்லிங் பண்ண போகிறீங்க, ஒரு 2,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கனாலும் மேம் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். வேறு டவுட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் மேடம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி மேம். நன்றி.